உண்மையை உள்ளதை உள்ளவாறு சொல்லணும். இங்க விருப்பு வெறுப்பு இல்லாம உள்ளதை உள்ளவாறு சிந்தித்தீங்கன்னா இதுதாங்க அடிப்படை. எனவே இப்ப இந்த உயிர் என்கிற பொருள் அறிவு பொருள். அறிவுன்னு வந்துட்டு அப்ப நம்ம என்ன அறிவு நினைச்சிட கூடாது, சிவபெருமானை போல நமக்கும் அறிவு போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட கூடாது. இந்த அறிவு தானே அறிகின்ற அறிவு அல்ல, அறிவித்தால் அறிகின்ற அறிவு. இப்ப அதான் சிக்கல். அறிவித்தால் தான் இது அறியும். அறிவித்தால் அறிகின்ற அறிவு. சரி, அறிவித்தால் அறிகின்ற அறிவு அறிவித்த மாத்திரத்தில் அறியுமா? இல்லை. அடுத்த பிரச்சனை என்னன்னு பாருங்க. அறிவித்தால் அறிகின்ற உயிர் அறிவித்த மாத்திரத்தில் அறியுமா? இல்லை. அந்த அறிவித்தல் என்கிற ஒன்றே பக்குவம் ஏற்படுகிற காலத்துல சொன்னாதான் அறியும். அது பக்குவம் இல்லை என்று சொன்னால் அது அறியாது. எனவே பக்குவம் பார்த்து அறிவிக்க வேண்டும். இப்ப அறிவித்தால் அறிகிற உயிருக்கு பக்குவம் நோக்கி அறிவிக்கணும். சரி, பக்குவம் இருக்குதுயா எனக்கு, இப்ப அறிவிச்சுட்டாரு அப்படின்னா அறிவித்த மாத்திரத்தில் அறிந்து விடுவேன் நான் கேட்டேன். இல்ல, மறந்து மறந்து அறியும். ஐயோ என்னமோ சொன்னாரே இன்னும் வரலையே, ஐயோ அந்த பாட்டு எங்க இருக்குது, ஐயோ அந்த பாட்டு அங்க இருக்குது, படிச்ச மாதிரியே இருக்குது, கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு போய் போய் முட்டி மோதி மோதி நிக்குமே அன்றி படித்தது படித்த மாதிரியே நிக்காது, கேட்டது கேட்ட மாதிரியே நிக்காதுங்க. இது நீங்க எவ்வளவு கற்றிருந்தாலும் இயல்பாகவே இந்த உடம்பு முதலான கருவிகள் வயது ஆக ஆக சோர்வு ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரியவங்க கூட அந்த மறதி என்கிற ஒன்று வந்து நின்று விடும் என்பது வயது ஆனவர்களுக்கு விளங்கும், வயது ஆகாதவர்களுக்கு அது விளங்காது. ஆகும்போதுதான் தெரியும், ஐயோ மறந்து போச்சே அப்படிங்கிறோம். எனவே அந்த அறிவு திறன் என்பது நமக்கு எப்படிப்பட்டது? அறிவித்தால் அறிவது. அறிவித்தால் என்றால் எப்ப அறிவித்தால் அறியுமா? இல்ல, பக்குவ காலத்தில் அறிவித்தால் தான் அறியும். அப்படி பக்குவமான காலத்தில் அறிவிக்கின்ற பொழுது அப்பொழுது அறிவித்த மாத்திரத்தில் அறியாது. சில உயிர் உடனே அறியும், சில உயிர் இன்னும் கொஞ்சம் தாமதமா. எனவே இந்த அறிதல் கூட எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி நிகழ்வது இல்லை. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி நிகழுங்க. ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு வகையாகத்தான் பற்றி கொள்கின்றன அன்றி ஒரே நேரத்தில் பற்றி கொள்கின்ற திறன் எல்லா உயிர்களுக்கும் இல்லை. எனவே அறிதலிலும் வேறுபாடு, அறிவித்தல் வேறுபாடு, அறிதல்ல வேறுபாடு. பக்குவம் எல்லோருக்கும் ஒரே காலத்தில் வாய்ப்பதில்லை. அப்படி அறிவிக்கின்ற பொழுது அதை அறிந்தவாறு அறிதல் என்பது கடினமான ஒன்று. அவர் ஆசிரியர் ஒன்று சொல்லுவாரு, நாம் ஒன்று விளங்கிக்குவோம். ஐயா அவர் அப்படியா சொன்னாரு, ஆமா அப்படிதான் சொன்னாரு அப்படி நாமளாவே முடிவுக்கு வந்துருவோம். எனவே அறிந்தவாறு அறிதல் என்பது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. இப்ப இதெல்லாம் வரும்போது ஏயா அப்படி வருது? ஒரு கேள்வி. சொல்லும் போது தெரிஞ்சிக்க வேண்டாமா? அறிவிக்கும் போது அறிய வேண்டாமா? ஏன் அறிதலை ஏன் இந்த தடை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டா, அந்த பாசத்தினுடைய மறைப்பு ஒவ்வொரு உயிரிலையும் ஒவ்வொரு வகையாக கலந்து நிற்கும். அந்த மறைப்பின் வலிமைக்கு தக்கவாறு அறிதல் என்கிற நிகழ்வானது மெல்ல நிகழும். அந்த மறைப்பு கொஞ்சம் லேசா இருந்தா விரைந்து அறிவோம், வலிமையா மறைச்சிருந்தா நம்மளால எவ்வளவு சொன்னாலும் அறிந்து கொள்வதில் மந்தத்தன்மை ஏற்படும். மந்தம் மட்டும் இல்ல, மந்த தரம்பாங்க. நம்முடைய நூல் நாளா பிரிக்குங்க. தீவிர தரம், தீவிரம், மந்தம், மந்த தரம். இப்ப மந்தம் மெல்ல, மந்த தரம் மெல்ல என்பது மிக மெல்ல, தீவிரம் விரைவாக, தீவிர தரம் மிக விரைவாக. அப்ப இந்த பற்றுகிற திறன் எல்லா உயிருக்கும் ஒன்று போல இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா, இப்ப அந்த பச்சை மரம் இருக்கிறது, அதுல நெருப்பு பற்ற வைத்தால் என்ன ஆகும்? உடனே பற்றாது. இன்னும் ஒரே சொன்னா வாழை மட்டை இருக்கிறதுங்க. இந்த வாழை மட்டையை கொண்டு வந்து வச்சீங்கன்னா எவ்வளவு நீங்க பற்றினாலும் அது பற்றாது, புகைதான் வருமே ஒழிய ஒண்ணு வேலைக்காகாது. இது ஒரு வகையாக இருக்கு. இன்னொன்னு பச்சை மரம், அதை கடந்து ஒரு காய்ந்த மரமா இருந்தாலும் சரி, அல்லது கறிக்கட்டைன்னு சொல்லுவோம், அந்த நம்ம தூபம் போடும்போது பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு தூபக்கால வச்சு ஒரு 10 துண்டு உள்ள போட்டு சின்ன கற்பூரத்தை பற்றி உள்ள போட்டா பற்றி கொள்வது, அவ்வளவுதான். இப்ப அந்த கறிக்கட்டையில பற்றுவது என்பது எளிதாக பற்றும். இது ஒரு நிலை. இன்னொரு வகையா இப்ப அது மந்த தரம் ஒன்று,
மந்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, தீவிரம் தீவிர தரம் என்று சொல்வது. அப்ப அந்த வேகமாக பற்றுவது, மிக வேகமாக பற்றுவது. அப்ப அந்த வகையில வாழை மட்டையில் பற்றுவது ஒரு நிலை, விறகுல பத்த வச்சீங்கன்னா ஒரு நிலை, கரிக்கட்டையை பத்த வச்சீங்கன்னா அது ஒரு நிலை. நாலாவதாக கற்பூரத்தை விளக்குல காட்டினா காட்டிய மாத்திரத்துல பற்றி கொள்வது. இப்ப 4 வகை சொல்லும். அப்ப வாழை மட்டை என்பது மந்த தரம், விறகு என்பது மந்தம், இந்த கரிக்கட்டையில பற்றுவது தீவிரம், கற்பூரத்தில் பற்றுவது தீவிர தரம். இதாங்க பொதுவா எல்லாரும் நெருப்பு பற்றுவது தான். ஆனா பற்றுதல் பொருளுக்கு பொருள் மாறுபடுகிறது என்பதை பார்க்கணும். அந்த மாதிரி நம்முடைய அறிவிலும் மாறுபாடு உண்டு. எல்லாருக்கும் எல்லா வகையாலும் ஒரே நேரத்துல பற்றுகிற திறன் வாய்க்கப்பெறுவதில்லை. ஒரு தடவை சொன்னா சிலருக்கு விளங்கும், ஒருத்தருக்கு ஒரு சில முறை சொன்னா விளங்கும், சிலருக்கு பல முறை சொன்னா தான் விளங்கும். சில பேருக்கு நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க, நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும். அது ஒண்ணும் அது அதனுடைய அறிவு திறன் அவ்வளவுதான். கேட்கணும்னு திறன் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. ஆனா அந்த அந்த நூலை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த மறைப்பு வலிமையாக இருக்கும்போது வாங்கி கொள்ளக்கூடிய திறன் அது இருக்காது. எனவே இந்த வாங்கி கொள்ளக்கூடிய திறன் உயிருக்கு உயிர் மாறுபடும். அதான் சிக்கல்.